அந்நிய பாஷை குழப்பத்துக்கு விளக்கம் தெரிவித்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தேன். அது ஒரு அவசரமாக வெளியிட்டு இருந்த வீடியோ. அவசரமாக பேசியிருந்தாலும் நான் எதுவும் தப்பா பேசல. அதை நான் உறுதிப்படுத்திக் கொள்கிறேன். அப்ப அந்த வீடியோ இப்ப ரீசெண்டா மறுபடியும் சகோதரர்கள் மத்தியில பரப்பப்படுது. அதாவது விசுவாசிகள் மத்தியில நிறைய பேர் மறுபடியும் கமெண்ட் போடுறாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? அது ஒரு அனுபவம். உங்களுக்கு ஒரு இன்னைக்கு காலையில கூட ஃபேஸ்புக்ல ஒரு அம்மா நல்லா படிச்சவங்க, நீங்க இந்த மாதிரி ஆய்வெல்லாம் விட்டுட்டு நீங்க ஆண்டவர் சமூகத்துல உட்காந்து பாருங்க, அது ஒரு பரவச அனுபவம், அதை உங்களுடைய ஆய்வுகளால நிறுவ முடியாது அப்படின்னு. ஆய்வுகளால நிறுவ முடியாது அப்படின்னு சொல்லி தப்பிச்சுக்கிறதா இருந்தா அது எங்க போய் முடியும் தெரியுமா? தனி மனிதர்களுடைய அனுபவத்தை எப்பவுமே நாம வேதத்தினுடைய உபதேசமாகவோ நாட்டினுடைய சட்டமாகவோ மாற்றக்கூடாது. இதுதான் ஒழுங்கு அப்படின்னு மாற்றக்கூடாது. இன்னைக்கு நடக்கக்கூடிய பாலியல் ஒழுக்கக்கேடுகள் அல்லது முறையற்ற உறவுகள், அது உறவுகள்னே சொல்ல முடியாது. இந்த எல்லாத்துக்கும் காரணம் தனி மனிதனுடைய இந்த ஃபீலிங்க்கு மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்ற அந்த சிந்தனை தான். தனி மனிதனுடைய ஃபீலிங்க்கு மதிப்பு கொடுக்கணும். ஆனா தனி மனிதன் சமுதாய ஒழுக்கத்துக்கு உட்பட்டு தானே ஃபீல் பண்ணணும். ஒரு மனுஷனுக்குள்ள 1000 ஃபீல் இருக்கும். அதை எல்லாத்தையும் நம்ம பொதுமைப்படுத்திட முடியாது. இப்ப நீங்க உணர்ந்து பாருங்க, அப்பதான் அது புரியும் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு LGBTQ குரூப் இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? நான் என்ன ஆணா உணர்றேன், என்ன பெண்ணா உணர்றேன், என்ன ஒரு நாயா உணர்றேன், என்ன ஒரு முயலா உணர்றேன், அல்லது என்ன ஒரு குழந்தையா உணர்றேன். ஒருத்தங்கிட்ட போய் வாட் இஸ் யுவர் ஜெண்டர்னா ஒயிட்ஸ் அப்படின்னா, ஒயிட்டுங்கிறது ஒரு கலர், அது எப்படி ஜெண்டர் ஆகும் அப்படின்னா அது உனக்கு புரியாது அப்படின்னு நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றான். இப்ப இது எல்லாமே எங்க போய் நிக்கும்னா, தனி மனிதர்களுடைய அனுபவங்கள்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. தனி மனிதர்களுடைய அனுபவங்களுக்கு, உணர்வுகளுக்கு மரியாதை கொடுங்க அப்படின்னா அந்த உணர்வுகள் அவர்களுடைய தனி அனுபவங்கள்ல இருந்து வருது. அப்ப தனி மனிதர்களுடைய அனுபவங்களை நாம் எப்படி வேதத்தினுடைய போதனைன்னு சொல்ல முடியும்? நான் அந்த வீடியோல தெளிவா சொல்லியிருக்கிறேன். அனுபவங்களை கொண்டு வாதம்னு சொல்லி வைக்காதீங்க. அது வாதமே கிடையாது, அது சொத்தையான வாதம். அங்க இப்படி நடந்துச்சு, இவர் லபலபான்னு கத்துக்கிட்டு இருந்தாரு, ஆனா அது அங்க இருக்கிற ஒருத்தனுடைய தாய்மொழியா இருந்துச்சு, அதனால அவன் ரட்சிக்கப்பட்டான். இந்த மாதிரி கதையெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அது உண்மையா இருந்தாலும் கூட அவனுடைய தாய்மொழின்னு ஒண்ணு இருக்குல்ல, அர்த்தமுள்ள மொழி, அந்த அர்த்தமுள்ள மொழியை தான் நீ பேசியிருக்கிற அப்படின்னா இட்ஸ் ஓகே. பட் மொழிக்கு அர்த்தம் இருக்குல்ல, அவன் புரிஞ்சுக்கிட்டான்ல. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, உலகத்துல எத்தனையோ விதமான பாஷைகள் உண்டாயிருக்கிறது, அவைகளில் ஒன்றும் அர்த்தம் இல்லாததல்ல. அதைத்தான் சொல்றோம் மறுபடியும். உலகத்துல பாஷைன்னு ஒண்ணு இருந்தா அதுக்கு அர்த்தம்னு ஒண்ணு உண்டு. இதைத்தான் சொல்றோம். இதை விட்டுட்டு தேவையில்லாத சத்தங்களை எழுப்பிட்டு அது தேவலோக பாஷை அல்லது பரலோக பாஷை அல்லது சாத்தானுக்கு புரியாத பாஷைன்னு சும்மா கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது. விசுவாசம்னா வேதத்தினுடைய அடிப்படையில தான் வரணும். இப்ப அந்த 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டேன்னு சொன்னேன் இல்லையா, அது ஒரு புகழ்பெற்ற சபையினுடைய போதகராக இருக்கக்கூடிய ஒரு அம்மா எனக்கு போன் பண்ணி அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறேன்ற பேர்ல நிறைய அனுபவங்கள் எல்லாம் சொன்னாங்க. நான் சொன்னேன், அனுபவங்களை ஓரமாக வைத்து விடுங்கள். பவுல் மொட்டை போட்டுக்கிட்டாரு, அதை நீங்க கொண்டு எல்லாரும் மொட்டை போடுங்கன்னு சொல்ல முடியுமா? அது பவுலினுடைய தனி மனித அனுபவம். அந்த இதுக்கு நம்மளுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அவர் ஏதோ ஒரு விஷயத்துக்காக போட்டார், அதை பத்தி நம்ம ஆராய்ச்சி பண்ணி இதுதான் அர்த்தம்னு சொல்லிக்கலாமே தவிர மனிதர்களுடைய அனுபவங்களை கொண்டு விசுவாசிகளுக்கு உபதேசமாக போதிக்க கூடாது அப்படின்னு சொன்னேன். பிறகு அவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேசிக்கிட்டே வந்தாங்க. என்னென்னமோ சாக்கு போக சொன்னாங்க. வசனத்தை கொண்டு வாங்கன்னு சொன்னேன், அவங்க வசனத்தை கொண்டு வரல. அவங்க கடைசியா ஒன்னு கேட்டேன் அவங்கள்ட்ட. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்துல 27ஆம் வசனத்துல, யாராவது அந்நிய பாஷையில பேசுகிறது உண்டானால் அது 2 பேர் மட்டில், 2 பேர் தான், மிஞ்சினால் 3 பேர் மட்டில் அடங்கவும், அவர்கள் ஒவ்வொரு பேசணும். ஒரே நேரத்தில் லபலபலபலும் கத்தக்கூடாது. ஒருத்தரா பேசணும். ஒருத்தர் தான் ஒரு நேரத்துல பேசணும். ஒருவன் அர்த்தத்தை சொல்ல வேண்டும். ஒருத்தர் பேசணும், ஒருத்தர் அர்த்தம் சொல்லணும். அவர் உட்காந்துருவார். அடுத்து இன்னொருத்தர் வேற மொழியில, அயல் மொழி, அந்நிய பாஷை, அதுல பேசணும், அதுக்கு அர்த்தம் சொல்லணும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா?
அந்த பாஷைக்கு அர்த்தம் உண்டு என்று அர்த்தம். அர்த்தம்ன்ற வார்த்தை நிறைய பயன்படுத்தினால குழம்பிடாதீங்க. ஒருத்தர் பேசுறதுக்கு இன்னொருத்தர் அர்த்தம் சொல்லணும்னு வேதம் சொல்லுச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அர்த்தம் இல்லாமல் பேசக்கூடாது அப்படின்னு பொருள். புரியுதுங்களா? ஒவ்வொருத்தரா பேசணும், ஒரே நேரத்தில் பேசக்கூடாது. ஒரு சபையில 3 பேர் தான் பேசணும். எவ்வளவு அழகா கிளியரா சொல்லியிருக்கிறாரு. இத சொன்னேன் அந்த அம்மா கிட்ட. ஏங்க, உங்க சபையில எல்லாரும் அந்நிய பாஷையில பேசுங்க, எல்லாரும் அந்நிய பாஷையில துதிங்க, எல்லாரும் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையை துதிங்க அப்படின்னு சொல்றீங்களே, வசனம் கிளியரா இருக்கு. 3 பேர் தான் அதிகபட்சமா பேசணும், அதுவும் ஒருத்தரா தான் பேசணும், அதுக்கு அர்த்தம் சொல்லணும்னு சொல்லியிருக்கே அப்படின்னு கேட்டா, ஆவியானவர் கொடுக்கறத நம்ம எப்படி பிரதர் 3 பேர்னு கண்ட்ரோல் பண்ண முடியும், லிமிட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டாங்க. அப்ப சொன்னேன், அப்ப பைபிள்ல ஒன்னு எழுதி கொடுத்துட்டு தான் எழுதி கொடுத்ததுக்கே மாறாக எதிராக ஆவியானவர் நடந்து கொள்ளுகிறாரா அப்படின்னு கேட்டேன். நான் இதை ஸ்டடி பண்ணிட்டு உங்கள்கிட்ட வர்றேன்னு சொன்னாங்க. 3 வருஷம் ஆச்சு, இன்னைக்கு வரைக்கும் அந்தம்மா நம்ம கிட்ட வரல. அவங்க மட்டும் இல்ல, இது மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. வசனத்தை கொண்டு இதை விளக்குவதற்கு இங்க யாரும் தயாராக இல்லை. அனுபவங்களை கொண்டு வருகிறார்கள். அனுபவங்களை நீங்களே பொத்தி வைத்துக் கொள்ளுங்கள். அதை கொண்டு சபையினுடைய போதனை ஆக்காதீர்கள். ஏதாவது ஒரு சபையில அந்நிய பாஷை பேசுறன்ற பேர்ல எல்லாரும் அர்த்தமற்ற சத்தங்களை எழுப்பி கூச்சல் போட்டீங்க அப்படின்னா, ஒரே நேரத்தில் கூச்சல் போட்டீங்கன்னா, இந்த 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 27, 28வது வசனத்தை மனதார மீறுகிறீர்கள் என்று பொருள். இதை விட எப்படி நான் எச்சரிப்பா சொல்ல முடியும்? நான் தேவனிடத்துல ரகசியம் பேசுறேன், அது இப்படி ஆகும் அப்படி ஆகும், அதுக்கெல்லாம் நான் ஏற்கனவே போட்ட வீடியோல 9 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க அதை போய் பார்த்துட்டு வந்துருங்க. இப்போதைக்கு இது போதும். சோ பாஷை என்றால் அதற்கு அர்த்தம் உண்டு. அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் அதிகபட்சம் ஒரு சபையிலே 3 பேர் தான் பேச வேண்டும். இது தேவனுடைய கட்டளை. இந்த கட்டளையை பின்பற்ற போறீங்களா? இல்ல ஆவியானவர் சொல்றதே வேதம் சொல்றதே நாங்க கேட்க மாட்டோம், நாங்க போதிச்சதுதான் கரெக்ட்னு சொல்லி வசனத்துக்கு எதிராக செயல்பட போறீங்களா? போதகர்களுக்கு இந்த கேள்வி. இப்படிப்பட்ட சபையில நீங்கள் வசனத்துக்கு எதிராக செயல்படுகிற போதகரை எதிர்த்து கேள்வி கேட்காமல் வசனத்தை மீற போகிறீர்களா? அல்லது வசனத்தை பின்பற்றுகிறேன், அதனால நான் ஒருத்தர் பேசணும், இன்னொருத்தர் அர்த்தம் சொல்லணும், அந்த மாதிரி 3 பேர் தான் பேசணும்ன்ற அதை தான் நான் ஃபாலோ பண்ண போறேன்னு சொல்லிட்டு வசனத்தை ஃபாலோ பண்ண போறீங்களா? இது விசுவாசிகளுக்கான கேள்வி. பதில் உங்களிடத்துல.